Hello friends, good morning all. Welcome to Indian Jobs Mill. Government of India, Ministry of Defence, Border Road Organization. அதில் ஜென்ரல் ரிசர்வ் இன்ஜினியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லை சாலை அமைப்பிலிருந்து நமக்கு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்தியன் நேஷ்னல் மேல் ஒன்லி, ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், பெண்கள் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. சரிங்களா? என்எல்சி நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அது ராஜஸ்தான் ஸ்டேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ மற்ற ஸ்டேட்லாம் அதுக்கு எலிஜிபிள் இல்லை. அதனால தான் நம்ம யூடியூப் சேனலில் அதை நான் அப்லோட் பண்ணல. ராஜஸ்தான் ஒன்லி எலிஜிபிள் ஃபார் என்எல்சி என்ட்ரி. இப்போ இந்த பிஆர்ஓக்கு பொறுத்தவரையில் ஆண்கள் அப்ளை பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் மெக்கானிக், எம்எஸ்டபிள்யூ பெயிண்டர், எம்எஸ்டபிள்யூ டிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெஹிக்கிள் மெக்கானிக்கில் கரண்ட் பேக்லாக் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. அது என்ன கரண்ட் பேக்லாக்? கரண்ட் அப்படின்னா இந்த வருஷம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது. பேக்லாக் அப்படின்னா கடந்த வருடம் எவ்வளோ வேக்கன்சி இருந்தது, அது எதுவுமே இதில் இல்லை. பட் எம்எஸ்டபிள்யூ பெயிண்டரில் பாருங்கள், வேக்கன்சி இருந்திருக்கு. அதே மாதிரி எம்எஸ்டபிள்யூ டிஇஎஸ் அதுலேயும் பேக்லாக் வேக்கன்சி இருந்திருக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கரண்ட் அப்படின்னா இந்த வருஷம் வேக்கன்சி, பேக்லாக் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் வேக்கன்சி. ஸோ அதை கேட்டகிரி வைஸ் பிரிச்சுருப்பாங்க. அதே மாதிரி டோட்டல் வேக்கன்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இப்போ வெஹிக்கிள் மெக்கானிக்கில் 324 வேக்கன்சி டோட்டலாக இருக்குது. வேரியஸ் கேட்டகிரி வேரியஸ் ஸ்டேட்டில். அதில் 15% ஆஃப் வேக்கன்சி எக்ஸர்வீஸ் மேனுக்கு அவங்க ரிசர்வ் பண்ணுறாங்க. இடஒதுக்கீடு அதாவது அவங்க கொடுத்துருக்குற ஒட்டுமொத்த காலி பணியிடங்களில் ஒரு 15% முன்னாள் இராணுவத்தினருக்கு இடஒதுக்கீடு பண்ணுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி எம்எஸ்டபிள்யூ பெயிண்டர் அதில் மொத்தம் 13, அதில் ஒரு 2 வேக்கன்சி எக்ஸர்வீஸ் மேனுக்கு அவங்க அலாட் பண்ணுறாங்க. ஸோ ஒதுக்கீடு ஒரு 15%. எம்எஸ்டபிள்யூ டிஎஸ் இது 205 வேக்கன்சி, அதே மாதிரி ஒரு 31 வேக்கன்சி இடஒதுக்கீடு பண்ணுறாங்க. பேசிக் சேல்ரி இதில் மென்ஷன் பண்ணல. இது ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான். டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் இந்த வாரத்தில் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அதில் தான் ஸ்டார்டிங் டேட் எப்போ, எண்டிங் டேட் எப்போ, என்ன எலிஜிபிலிட்டி, அது எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. உங்கள் பேசிக் சேல்ரி போக உங்களுக்கு டிஎன்எஸ் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது, போக்குவரத்து சலுகை இருக்குது, ஹார்ட் அண்ட் ரிஸ்க் அலவன்ஸு, இது எல்லாமே டைம் டு டைம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு நாங்கள் தருவோம், பிஆர்ஓ எம்ப்ளாயீஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் அவைலபிள். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, வாய்ஸ் கரெக்டாக கேட்குதான்னு தெரியல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. த டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் அவைலபிள் ஆன் தி வெப்சைட் ஆஃப் தி பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் பிஆர்ஓ www.pro.government.in. ஸோ இந்த வெப்சைட்டில் கூடிய விரைவில் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை நாங்கள் அப்டேட் பண்ணுவோம், அதில் போய்ட்டு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் போஸ்டிங்கு, சேல்ரி, கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி, செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, எலிஜிபிலிட்டி எல்லாமே கிளியராக இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறது அது முதல் கொண்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். The candidates willing to apply for the above post are advised to refer the detailed advertisement regarding eligible criteria. Last date of application is also available on the website. Last date இதில் மென்ஷன் பண்ணல. ஸோ லாஸ்ட் டேட் தோராயமாக எப்போ இருக்கும் அப்படின்னா இந்த மாதம் கடைசி வரையும் இருக்கும். இந்த அக்டோபர் மந்த்துக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். தோராயமாக சொல்லணும் அப்படின்னா எக்ஸாக்ட் டேட் தெரில, நோட்டிஃபிகேஷனில் தான் இருக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் படித்து பாருங்கள் என்ன போஸ்டிங் இருக்குது, நம்ம கேட்டகிரிக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் டீட்டெயிலாக ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டு ஒரு 3 டேஸாக எனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, என்னன்னு தெரியல. அதனால தான் அந்த 2 டேஸ் நான் வீடியோ போடலைன்னா போட்டிருப்பேன். ஒர்க்ஸ் ப்ரெஷர் இருந்துச்சு, அது போக இப்போ ஒரு 3 டேஸாக ஃபீவர் வேறு, அதனாலே யூடியூப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ வாய்ஸ் கரெக்டாக வருதான்னு தெரியல. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.